அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவா இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோழ இளவரசன் கனவு. கனவின் குரலாக சங்கீதா. அத்தியாயங்கள் 20 மற்றும் 21. அத்தியாயம் 20. விக்கி அண்ணனும் ஆதித்தனும் மயில் தங்கியிருந்த வீட்டிற்குள் நுழைந்தனர். அந்த வீடு சிறு வீடுதான். அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக இருந்ததால் ஆடம்பரமாக இருந்தது. நேற்றைய நடனத்தை பார்த்தீர்களா என்று மயில் அழகு ஆதித்தனை நோக்கி கேட்டாள். உண்பதற்கு பொங்கலை இரு தட்டுகளில் ஒரு பணிப்பெண் கொண்டு வந்து அவர்கள் எதிரே வைத்தாள். பேச்சிலே கவனம் ஓடவில்லை அவர்கள் இருவருக்கும். மயில் அழகை பார்த்து ரசித்தவாறு பேசிக்கொண்டே பொங்கலை ருசிப்பதில் முனைந்தனர். நீங்கள் கூறியது போல திருத்தணிகைக்கு வந்துவிட்டேன். வந்த இடத்தில் எனது நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார்கள் என்றால் மயில் அழகு. கோட்ட தலைவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். பல்லவ சக்கரவர்த்தியும் வந்து ரசித்தார் என்றான் விக்கி அண்ணன். ஓ, நீங்கள் என் நடனம் முழுவதையும் கண்டு ரசித்தீர்களா என்று கேட்டாள் மயில் அழகு. இல்லை, நான் என் கண்களை மூடிக்கொண்டு விட்டேன். எனது நாட்டியம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? கவலையுடன் கேட்டாள் மயில் அழகு. இல்லை இல்லை, அவன் தூங்கிவிட்டான் என்று ஆதித்தன் கூறியவுடன் அவள் சிரித்தாள். சிரிப்பு அவளுடைய நடனத்தை போல அழகாக இருந்தது. நல்ல நகைச்சுவையுடன் பேசுகிறீர்கள் என்றாள் மயில் அழகு. பொங்கலை சுவைத்தவுடன் எல்லா சுவையும் தானே வந்துவிடும் என்றான் விக்கி அண்ணன். பல்லவ சக்கரவர்த்தி உன்னை இந்த ஊரிலேயே தங்கி இருக்க சொல்கிறார், அப்படித்தானே? ஆக, அதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? இப்போது ஆதித்தன் கூறினான். மயிலழகு, மிக அழகான பெயர் இது. பிற்காலத்தில் உனது நடனத்தை கண்டோம். ஆனால் அதை ரசிக்க இங்கே ஒருவரும் இல்லை என்பதையும் அறிந்தோம். அதனால் சோழ நாட்டிற்கே உன்னை அழைத்துச் சென்றால் உனக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும். உனது வருங்காலம் மிக பிரகாசமாக அமையும். அதனால் தான் உன்னை உடனே திருத்தணிகைக்கு வரச் சொன்னோம். ஆனால் இங்கே பல்லவ சக்கரவர்த்தி உன் நடனத்தை பாராட்டியவுடன் சோழ நாட்டிற்கு செல்லும் எண்ணத்தையே நீ மறந்து விடுவாயோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது என்றான். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு எண்ணமும் இல்லை. இந்த நாட்டில் இருந்தால் என் கலை பரிமளிக்காது. என்னை போன்ற பலர் நடனத்தை மறந்துவிட்டு வேறு தொழில் செய்ய துணிந்து விட்டனர். நான் நடன கலையை வாழ்நாளில் மறக்க மாட்டேன். இந்த ஊருக்கு வந்தவுடன் நீங்கள் எப்போது வருவீர்கள் என ஆவலுடன் உங்களையே எதிர்பார்த்திருந்தேன் என்றாள். உன் சகோதரி மீன்வெளியை நீ சந்தித்ததையும் நாங்கள் அறிந்தோம் என்றான் ஆதித்தன். அதை கேட்டதும் மயில் அழகின் முகம் மாறியது. மீன்வெளியை நீங்கள் சந்தித்தீர்களா? அவள் எனது சகோதரிதான். ஆனால் பொறாமை மிகுந்தவள். என்னை பற்றி இல்லாதது பொல்லாததை கூறியிருப்பாள். அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள் என்று கூறும்போது அவள் குரலில் பயம் இருந்தது. நாங்கள் உன் பேச்சையே பூரணமாக நம்புகிறோம். நீ தஞ்சைக்கு வருவது உறுதிதானே என்று விக்கி அண்ணன் கேட்டான். உறுதிதான். தஞ்சைக்கு எப்படி செல்வது? எவ்வளவு தொலைவில் அது இருக்கிறது? அங்கே சென்றால் யாரை சந்திப்பது? எங்கே தங்குவது என்று பல பல கேள்விகளை கேட்டாள் மயில் அழகு. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆதித்தன் உண்மையை சொல்லிவிடட்டுமா என்று தலையை அசைத்து கேட்டான். விக்கி என்னனோ பார்வையில் கூடாது என்று வேண்டுகோள் இருந்தது. நீங்கள் இருவரும் தஞ்சைக்கு எப்போது போகிறீர்கள்? தஞ்சைக்கு சென்றால் அங்கே இளவரசர் ஆதித்த சோழதேவரை சந்திக்க முடியுமா? அவர் மிகுந்த கலை ரசிகர் என்று எனது கலைக்குழுவில் இருந்தவர்கள் பேசிக் கொண்டனர். நான் தான் அந்த ஆதித்தன் என்று சொல்லிவிட துடித்தான் அவன். அப்போது வீட்டின் வெளியே யாரோ வரும் ஓசை கேட்டது. பல்லவ வீரர்கள் வாயில்படி அருகே நின்று ஐயா, ஐயா என்று அழைத்தனர். வெளியே வந்து குரல் கொடுத்து அழைப்பவர்களை இன்னார் என அறிந்து கொண்ட விக்கியண்ணன் ஆதித்தனிடம் கண்களாலேயே எச்சரித்தான்.
ஆதித்தன் எழுவதற்கு முயன்றான். விக்கியண்ணனும் தட்டில் இருந்ததை ஒரே வாயில் எடுத்து அடித்துக் கொண்டான். ஏன் அதற்குள் எழுந்து விட்டீர்கள் என்று பரபரப்புடன் கேட்டாள் மயிலழகு. உன்னை சக்கரவர்த்தி அழைக்கிறார், நீயும் போகப் போகிறாய், இனி எங்களுக்கு என்ன வேலை என்றான் ஆதித்தன். நான் உடனே போகப் போவதில்லை, உங்களிடம் பேசுவதற்கு பல பல விஷயங்கள் உள்ளன என்றாள் மயிலழகு அவர்கள் எதிரே அமர்ந்தவாறு. என்ன பேசப் போகிறாய்? சோழ நாட்டிற்கு வர முடியவில்லை என்று சொல்லப் போகிறாய். அதற்கு பல சமாதானங்களை என்னிடமே சொல்லப் போகிறாய், அப்படித்தானே என்று விக்கியண்ணன் கேட்டான். இல்லை இல்லை, நான் சோழ நாட்டிற்கு வரத்தான் போகிறேன். எப்போது புறப்படுவது? நீங்களும் உடன் வருகிறீர்களா? அல்லது அங்கே நான் எங்கு தங்குவது? எனக்கு துணையாக வர ஒருவரும் இல்லையே. என் கதையே விசித்திரமாக உள்ளது, அதை சொல்லத்தான் உங்கள் இருவரையும் இருக்கச் சொன்னேன் என்று மயிலழகு அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தவாறு கூறினாள். சிற்பியின் மகளான உன் கதையில் சித்திரம்தான் ததும்பி நிற்கும், விசித்திரம் ஏது? உன் தந்தை பாக்கியசாலி, நடன மங்கையை பெற்றிருக்கிறார். மற்றொரு பெண்ணோ அரசாங்கத்தில் பெரும் செல்வாக்கு உடையவள், அஞ்சா நெஞ்சம் உடையவள் என்று ஆதித்தன் கூறினான். என் சகோதரியின் பேச்சை எடுக்காதீர்கள். என் முன்னேற்றத்தில் அக்கறை இல்லாதவள், என் கலைத்திறமையை கண்டு பொறாமைப்படுபவள். அதனால்தான் பல்லவ நாட்டை விட்டே போய்விட வேண்டும் என்று நான் உறுதியாக இருக்கிறேன். நல்ல வேளையாக உங்களை சந்தித்தேன் என்று அவள் உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள். ஆதித்தனும் விக்கியண்ணனும் பொருள் நிறைந்த புன்னகை பூத்தனர். வெளியே இருந்து மீண்டும் குரல் கேட்டது. மயிலழகு, இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள், நாங்கள் போகிறோம் என்றான் விக்கியண்ணன். வரட்டுமே, உங்களுக்குத்தான் என்ன பயம்? எனக்குத்தான் என்ன பயம் என்றாள் அவள். எதற்காக அவர்கள் உன்னை அழைக்கிறார்கள் என்று விக்கியண்ணன் கேட்டான். பல்லவ சக்கரவர்த்தி அழைப்பதாக கூறுவார்கள் என்று அதற்கு ஆதித்தன் மறுமொழி கூறினான். ஒருவர் கேள்வி கேட்க மற்றொருவர் விடை கூறுவது அழகாகத்தான் இருக்கிறது என்று நகைத்தபடியே பேசினாள் மயிலழகு. உன்னை விட எங்கள் மறுமொழி அழகோ என்றான் விக்கியண்ணன். உடனே மயிலழகின் மாந்தளிர் முகம் நாணத்தால் சிவந்தது. உன்னுடைய நாட்டிய திறமை சக்கரவர்த்திக்கு தெரியாதா என்று ஆதித்தன் கேட்டான். நேற்றே தெரிந்து கொண்டிருப்பார். இவ்வாறு விக்கியண்ணன் சொன்னதும் மயிலழகு சிரித்தாள். அவளது சிரிப்பு ஆதித்தனை மயக்கியது. இளங்கோ பிச்சையின் மெல்லிய சிரிப்பு அவனது எதிரே ஒலித்தது. வாயில் படி ஏறி அவர்கள் வரும் அரவமும் கேட்டது. இருவரும் எழ முயன்றார்கள். மயிலழகு ஆதித்தன் தோளை பிடித்து அழுத்தி, இங்கேயே உட்காருங்கள், அவர்களிடம் பேசி விரைவிலே அனுப்பி விடுகிறேன் என்றாள். எங்களைப் போல அவர்களும் உட்கார்ந்து விட்டால் என்று விக்கியண்ணன் கேட்டான். மயிலழகு சுட்டெரித்து விடுபவள் போல அவனை உற்று பார்த்துவிட்டு வாயில்படி அருகே விரைந்தாள். பல்லவ சக்கரவர்த்தி அனுப்பிய பணியாட்கள் பணியுடன் வணங்கி நின்றனர். உங்களை சக்கரவர்த்தி உடனே அழைத்து வருமாறு கூறினார் என்று மிகவும் பணிவுடன் கூறினார்கள். நான் இப்போதுதான் எழுந்தேன், இன்னும் சிறிது நேரம் ஆகுமே. நாங்கள் காத்திருக்கிறோம். எனக்கு வழி தெரியும், நீங்கள் போகலாம் என்று அழுத்தமாக கூறினாள் மயிலழகு. நேற்று உங்கள் நடனத்தை நான் கண்டு மகிழ்ந்தேன் என்றான் வந்த பணியாட்களில் ஒருவன். ஓ என்று மிக அலட்சியமாக விழிக்கணையை அவர்கள் மீது எய்தாள். இப்போது கூட நீ ஆடப் போகிறாய் அல்லவா என்றான் மற்றொருவன். வார்த்தையிலே மரியாதை குறைந்து வந்தது. நினைத்த போது ஆடமாட்டேன். பிறகு எப்போது ஆடுவாய்? நான் அதை பார்க்க வேண்டாமா என்றான் ஒரு பணியாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போகலாம் என்றாள் சீற்றமுடன். இங்கேயே இருந்து உன்னை அழைத்து வருமாறு அரசரின் உத்தரவு என்று அழுத்தமாகவே கூறினான் பணியாள். என்னை தேடி என் சொந்தக்காரர்கள் சிலர் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு பரிமாறிவிட்டு வருகிறேன், நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு அவள் கதவை தாளிட்டுக் கொண்டே உள்ளே வந்தாள். வெளியே நடந்த பேச்சுகளை கேட்டவாறு இருந்த ஆதித்தன், அதிக பிரசங்கிகள், அவர்கள் நீ புறப்படும் வரை நகர மாட்டார்கள்.
நீ சொல்ல வேண்டியதை சொல் என்றான். தஞ்சைக்கு என்று மயிலழகு மீண்டும் தன் பேச்சை தொடங்கினாள். நீ காஞ்சிக்கு வந்துவிடு, அங்கிருந்து தக்க துணையுடன் உன்னை தஞ்சைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்கிறேன் என்றான் ஆதித்தன். துணை? உங்களுடன் வருகிறேன். நீங்கள்தான் தக்க துணை. பல்லவ நாட்டில் வேறு யாரையும் நம்ப முடியாது என்று அவள் கூறும்போது விக்கி அண்ணனுக்கு மெய் சிலிர்த்தது. மயிலழகு தக்க அலங்கார ஆடை அணிகளுடன் வாயில் கதவை திறந்தாள். திண்ணையில் பணியாட்கள் இருவரும் அமர்ந்திருந்தனர். அவர்களுடன் சென்றாள் அவள். காலில் ததங்கை ஒலிக்கவில்லை. அவள் நடக்கும் அழகை ஆதித்தன் கதவோரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். இளவரசே என்று விக்கி அண்ணன் மெல்ல அழைத்தான். நீங்கள் இந்த நடன பெண்ணை மறந்துவிட வேண்டும் என்றான் அவன். ஏன்? இல்லாவிடில் பல்லவ நாட்டில் இருந்து ஒரு காலம் மீள முடியாது. நீ என்ன சொல்கிறாய்? உங்கள் பார்வையில் மாறுதல் தெரிகிறது. உன் கணிப்பு தவறு விக்கி அண்ணா. விக்கி அண்ணன் தவறான கணக்கை போட மாட்டான். உன் மதிப்பு தவறானது, பார்க்கலாம். என் மனம் என்னிடம் கட்டுப்படாமல் வேறு யாரிடம் கட்டுப்படும்? மனக்குதிரை பிடிக்க முடியாமல் தாவுகிறது. என்னால் அடக்க முடியும். சரி, பார்க்கலாம். விக்கி அண்ணனும் ஆதித்தனும் இப்படி சபதமிட்டுக் கொண்டிருக்கும் சமயத்தில் மயிலழகு பல்லவ சக்கரவர்த்தியின் எதிரே பணியுடன் நின்று கொண்டிருந்தாள். தலையை அசைத்த அபராஜிதன், நேற்று உன் நடனத்தை கண்ட பிறகு உன் திறமையை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்துவிட்டேன். இதுவரையில் உன் தந்தை சிற்பி உன் நடன திறமை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்றார். மயிலழகு மகிழ்ச்சியுறுவதற்கு மாறாக திடுக்கிட்டாள். நீ காஞ்சிக்கு சென்றிருக்கிறாயா மயிலழகு? இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தாள் மயிலழகு. அத்தியாயம் 21. இதயத்தில் புகுந்தவள். காஞ்சியில் கைலாயநாதர் ஆலயம் மிக புகழ் வாய்ந்தது. நடன தோற்றங்களை எனது முன்னோர்கள் காலத்திலே அங்கே செதுக்கி வைத்துள்ளனர். நானும் அது போன்ற கோவில் ஒன்றை கட்ட எண்ணி உள்ளேன். அப்போது உனது சேவை எனக்கு மிக உதவியாக இருக்கும். எனது திட்டம் விரைவில் நிறைவேறும். திருத்தணிகை முருகனுக்கு கனகாபிஷேகம் செய்த பிறகு அந்த சிற்ப கோயில் கட்டும் பணியை தொடங்கப் போகிறேன். அதுவரையில் நீ காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் காலையும் மாலையும் நடனமாடி கொண்டிரு. உனக்கு வேண்டிய வசதிகளை நான் செய்து கொடுக்கிறேன் என்றார் அபராஜிதவர்மன். அதற்கு மயிலழகு ஒன்று பேசவில்லை. நீ நாளையே புறப்பட வேண்டும் என்றார் மன்னர். இப்போது அவளது முகத்தில் புது பொலிவு தோன்றியது. அப்படியே, தங்கள் கட்டளையை ஏற்பதில் நான் பெரும் பாக்கியம் செய்துள்ளேன் என்றாள் மயிலழகு. அவளுக்கு உத்தரவிட்டுக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் அபராஜிதன் தங்கியிருந்த மாளிகையின் வெளியே சந்தடி ஏற்பட்டது. பரபரப்பாக வீரர்கள் ஓடி வந்து கொண்டிருந்தனர். திருத்தணிகை கோட்டத்தை வீரர்கள் பலர் சூழ மூலப்பத்திரனை சுமந்து வந்து கொண்டிருந்தனர். மூலப்பத்திரன் குற்றையூருடன் பலமான தாக்குதலுக்கு உள்ளாகி நடுச்சாலையில் கிடந்த செய்தியை அபராஜிதன் அறிந்து திடுக்கிட்டார். மூலப்பத்திரனுடன் இருந்த வீரர்கள் வைரக்கண்ணியின் சிவிகையை சூழ்ந்து கொண்டு ஆதித்தனால் தடுத்து தாக்கப்பட்ட பிறகு செத்தோம் பிழைத்தோம் என்று ஓடியவர்கள் திருத்தணிகைக்கு சென்று செய்தியை அறிவித்தனர். மூலப்பத்திரன் இறந்து விட்டிருப்பான் என்றே அனைவரும் எண்ணி இருந்தனர். மூலப்பத்திரன் உயிர் நீங்காமல் இன்னும் ஊசலாடி கொண்டிருந்தது. அபராஜிதன் கவலையுடன் அவன் அருகே நின்று கொண்டிருந்தார். உடனே காஞ்சிக்கு எடுத்து சென்றால் மருத்துவர்கள் அவன் உயிரை காப்பாற்றி விடுவார்கள் என்று அவர் எண்ணினார். உடனே மூலப்பத்திரனை காஞ்சிக்கு கொண்டு செல்லவும் உத்தரவிட்டார். நெடுநேரம் சிந்தனை செய்தார் மன்னர். மூலப்பத்திரனை கடுமையாக தாக்கக்கூடியவன் யாராக இருக்க முடியும் என்று யோசித்தார். நடந்த சம்பவங்களை அபராஜிதன் மிகவும் கவனமாக கேட்டு அறிந்தார். தன் அருகே இருந்த பல்லவ தளபதியை அழைத்து, ஒரே ஒருவன் இப்படி பல வீரர்களை எதிர்த்து போரிட்டிருக்கிறான் என்றால் நாம் உடனே உண்மையை கண்டறிய வேண்டும். சாளுக்கியர்களின் கைவரிசையாக இருக்குமோ என கேட்டார். நானும் விசாரித்தேன் அரசே. குதிரை ஒன்றில் வந்து கொண்டிருந்த ஒருவன் நிராயுத பாணியாக இருந்திருக்கிறான். நமது வீரர் ஒருவரிடமிருந்து வாளை பறித்து தாக்கி இருக்கிறான். போர் முறையை மிக நன்கு கற்று உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என தெரிய வருகிறது அரசே என்றார் தளபதி.
அபராஜிதன் சிறிது நேரம் ஏதும் பேசவில்லை. பிறகு, நமது ஒற்றற்படை தலைவருக்கு உடனே தகவல் சொல்லி அனுப்புங்கள். காஞ்சியில் என்னை சந்திக்குமாறு சொல்லுங்கள். வைரக்கண்ணியின் மாளிகைக்கு காவல் இட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். பிறகு, உடனே காஞ்சிக்கு புறப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். அரசே, இன்று பகல் கோட்ட தலைவர்களின் மந்திர ஆலோசனை சபை கூட்டம் இருக்கிறதே என்று பணிவான குரலில் உட்படு கரும தலைவர் கேட்டார். ஆமாம், கொங்கு நாட்டின் மீது படையெடுத்துச் செல்வதற்கான திட்டங்களை வகுக்கவும் படைகளை திரட்டச் செய்யவும் கோட்ட தலைவர்களுடன் கலந்து ஆலோசிக்க விரும்பினேன். மிக முக்கிய கூட்டம் என்றார் அரசர் சிந்தித்தவாறு. கோட்ட தலைவர்களின் கருத்தை அறிந்தால்தான் படையெடுப்பிற்கான நாளை முடிவு செய்யலாம் என்றார் படைத்தளபதி. ஆம், பகல் கூட்டம் முடிவடைந்த பிறகு காஞ்சிக்கு புறப்படுவோம் என்றார் அபராஜிதன். ஆதித்தனும் விக்கியனனும் குளத்திலே நீராடிவிட்டு சத்திரத்தின் அருகே வந்தனர். கோட்ட தலைவர்களின் கூட்டம் நடைபெறப் போவதையும் மூலபத்திரனை காஞ்சிக்கு கொண்டு சென்றிருப்பதையும் அறிந்தனர். அன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படவிருக்கும் மிக முக்கியமான முடிவை எவ்வாறு அறிந்து கொள்வது என்று ஆதித்தன் யோசித்தான். இளவரசே, நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் கூட்டம் நடக்கும் இடம் சென்று விவரம் அறிந்து வருகிறேன். ஒருவேளை அபராஜிதன் உங்களை கண்டால் அடையாளம் தெரிந்து கொள்வார். ஆனால் என்னை அவருக்கு தெரியாதே என்று விக்கியண்ணன் சொன்னான். மிக எச்சரிக்கை தேவை விக்கியண்ணா. மூலபத்திரன் தாக்கப்பட்ட சம்பவத்திலிருந்து பல்லவ வீரர்கள் மிகுந்த எச்சரிக்கை அடைந்து விட்டனர் என்று ஆதித்தன் கூறினான். நீங்கள் கவலைப்படாதீர்கள் இளவரசே. கூட்டம் முடிவடைந்தவுடன் விரைந்து வந்து விடுவேன். நாம் உடனே காஞ்சிக்கு புறப்பட்டாக வேண்டும் என்று கூறிவிட்டு கோட்டத் தலைவர்களின் கூட்டம் நடக்கும் இடம் நோக்கி சென்றான் விக்கியண்ணன். திருத்தணிகையிலிருந்து காஞ்சி செல்லும் பாட்டையில் ஆதித்தனும் விக்கியண்ணனும் நடந்து சென்று கொண்டிருந்தனர். போர் ஒன்று நடக்கப் போவது என்று உறுதியாகி விட்டதல்லவா என்று கேட்டான் ஆதித்தன். விக்கியண்ணன் சிந்தனையோ வேறு எங்கோ இருந்தது. அதனால் உடனே அவன் அதற்கு மறுமொழி கூறவில்லை. என்ன ஆயிற்று விக்கியண்ணா? பேச்சையே காணவில்லை. ஊர் நினைவு வந்து விட்டதா என்று ஆதித்தன் கேட்டான். ஆம் என்று அவன் கூறியவுடன் ஆதித்தன் திடுக்கிட்டான். ஊர் நினைவா? அப்படியென்றால் காஞ்சியுடன் பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்ப போகிறாய் என்று சொல் என்று ஆதித்தன் விக்கியண்ணனை நோக்கி கேட்டான். ஊர் நினைவு என்றவுடன் ஊர் திரும்ப வேண்டும் என்று கட்டாயமா? போர் என்றவுடன் தலைநகரத்து நினைவு வந்தது, அவ்வளவுதான் என்றான் விக்கியண்ணன். மேலும் அவனை தொடர்ந்து, இளவரசே, அபராஜிதன் படை திரட்டுகிறான் என்றால் கோட்டத் தலைவர்கள் மிக வேகமாக இயங்குவார்கள் என்று கூறி பாதியிலேயே பேச்சை நிறுத்தினான். அவர்கள் வேகமாகத்தான் இயங்கட்டுமே என்றான் ஆதித்தன் அலட்சியமாக. கொங்கு நாட்டின் மீது படையெடுக்க சிறு படை போதும். ஏராளமான படை வீரர்களை கொண்டு வேறு என்ன செய்வார்கள் என்று விக்கியண்ணன் கேட்டான். அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அபராஜிதன் படைகளை ஒருங்கு சேர்ப்பதற்குள் நாம் தஞ்சை சென்று விடுவோம். இன்னும் நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் 4 தான் என்றான் ஆதித்தன். 4 இடங்கள் மட்டுமா? மீன்வெளியால் சொல்லிய பட்டியலை பார்த்தால் நூற்றுக்கணக்கான ஊர்கள் இருக்கும் போல் இருக்கிறதே என்று வியப்புடன் கேட்டான் விக்கியண்ணன். அப்படியா என்று அவனை கூர்ந்து நோக்கிய ஆதித்தன், நீ மீன்வெளியாளை சந்தித்தாயா? அதற்குள் திருத்தணிகைக்கு வந்து விட்டாளா? சிற்பியும் வந்து விட்டாரா என்று கேட்டான். விக்கியண்ணன் திடுக்கிட்டான். கூடவே வியப்பும் பேச்சில் இருந்தது. என்ன சொல்கிறீர்கள் இளவரசே? மீன்வெளியை தாங்கள் சந்திக்கவில்லையா என்று கேட்டான். ஆதித்தன் ஏதும் பேசாமல் விக்கியண்ணனை பார்த்தான். கனவு கண்டாயா? மீன்வெளி உன் கனவில் வந்தாளா என்று புன்சிரிப்புடன் கேட்டான். கனவா? நீங்கள் பேசுவதுதான் கனவு போல் தோன்றுகிறது. மீன்வெளி உங்களை சந்தித்த பிறகுதான் இன்று என்னை சந்தித்திருக்கிறாள். உங்களுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் கூறினாள் என்று விக்கியண்ணன் கூறவும் ஆதித்தன் திடுக்கிட்டான். நீ என்ன சொல்கிறாய்? ஆமாம் இளவரசி, மயில் அழகு தங்கியிருந்த சத்திரத்திற்கு அருகேதான்
மீன்வெளியாளையும் சந்தித்தேன். கோட்ட தலைவர்கள் கூடி பேசிய இடத்திற்கு சென்று வந்த பிறகா, இல்லை அதற்கு முன்பா? சென்று வந்த பிறகுதான். அதற்கு முன்பு நான் எப்படி சந்தித்திருக்க முடியும்? நீங்களும் நானும் ஒன்றாகத்தானே புறப்பட்டோம். நீங்கள் மலை மீது சென்று முருகப்பிரானை கும்பிட்டுவிட்டு மண்டபத்திலே காத்திருப்பதாக கூறினீர்கள். ஆமாம், அது போல சாமி கும்பிட்டு விட்டு உடனே மண்டபத்திற்கும் நான் வந்து விட்டேன். நீயும் வந்து விட்டாய். வரும் வழியில் மயிலழகு தங்கி இருந்த வீட்டின் அருகே மீன்வெளியாளை சந்தித்தேன். சொல் சொல், சுவாரஸ்யமாக இருக்கும் போல இருக்கிறது. சுவாரஸ்யமா? எனக்கு இப்போது கவலையாக இருக்கிறது. மீன்விழி மிகவும் சாமர்த்தியசாலி என்று தோன்றுகிறது என்று விக்கியண்ணன் கூறிய போது அவனது முகத்தில் கவலைக்கோடுகள் பதிந்தன. மீன்விழியின் சாதுரியத்தை, சாமர்த்தியத்தை சத்திரத்திலேயே நாம் காணவில்லையா? அதற்கு பிறகு நான் அவளை சந்தித்து அவளுடைய குணாதிசயங்களையும் அறிந்து கொண்டேன் என்றான் ஆதித்தன். ஆமாம், சொன்னீர்களே, சிற்பியின் மகளாக இருக்கும் அவள் ராஜ்ய விவகாரங்களில் வல்லவளாக இருக்கிறாள் என்றான் விக்கியண்ணன். அவளுடைய தயவு நமக்கு வேண்டும் விக்கியண்ணா. என் கனவு மட்டும் நிறைவேறுமானால் சோழ நாட்டை கலை பூமியாக ஆக்கிவிடுவேன். அதற்கு சிற்பம், நடனம், இசை அறிந்தவர்களின் ஒத்துழைப்பு வேண்டும். நடன மங்கையை தஞ்சைக்கு வருமாறு செய்துவிட்டேன். சிற்பியின் மகளும் வர வேண்டும் என்றான் ஆதித்தன். நீங்கள் இன்று அவளை சந்தித்து காஞ்சியிலே சந்திப்பதாக கூறினீர்களாமே? இவ்வாறு விக்கியண்ணன் கூறவும் ஆதித்தன் சற்று நின்று அவனை நோக்கினான். காஞ்சிக்குத்தானே நாம் செல்கிறோம். மீன்வெளிக்கு எப்படி தெரிந்தது? நீங்கள் கூறியதாகத்தான் அவள் சொன்னாள். இன்னும் வேறு என்ன சொன்னாள்? அவளுடைய சகோதரியை நம்பக்கூடாதாம். அவள் பல்லவ அரசருக்கு மிக நம்பிக்கை வாய்ந்தவளாம். ஓஹோ, மயிலழகை நாம் சந்தித்ததையும் அவளை காஞ்சியில் சந்திக்கப் போவதையும் நீ சொன்னாயா? இல்லை இல்லை, நான் சொல்லவில்லை. ஆனால் அவள் உன்னை சொல்ல வைத்து விட்டாள், அப்படித்தானே? மீன்விழி மிகவும் சாதுரியம் மிகுந்தவள். அவள் இனிமையாக பேசினாள், தேன் சுவை கலந்து பேசினாள். சோழ நாட்டிற்கு நான் வரப்போகும் நாளை அவளுடன் எதிர்பார்ப்பதாகவும் கூறினாள் என்று விக்கியண்ணன் கூறிவிட்டு சற்று நிறுத்தினான். விக்கியண்ணா, பேச்சிலே மிக வல்லவன் நீ என்று உன்னை எண்ணி இருந்தேன். உன்னையும் வெல்லக்கூடியவள் ஒருத்தி இருக்கிறாள் என்பதை இப்போது தெரிந்து கொண்டேன் என்று ஆதித்தன் கூறிவிட்டு சிரித்தான். விக்கியண்ணன் திகைத்தான். நீங்க என்ன சொல்கிறீர்கள் இளவரசி? உன் வாய் மொழியாக பல பல செய்திகளையும் அவள் அறிந்து கொண்டிருப்பாள், அப்படித்தானே? உங்களுடன் நீண்ட நேரம் பேசியதாக அவள் சொன்னாள். உன்னை நன்றாக ஏமாற்றி விட்டாள். நல்ல வேளை, நமது உண்மை தோற்றத்தை புலப்படுத்தி விடவில்லையே. அதையும் நானே சொல்லியிருப்பதாக அவள் கற்பனையிலே கூறி உன்னை மயக்கி விட்டாளா? ஆதித்தன் இவ்வாறு கேட்டதும் உடனே தலையை குடிந்து கொண்டான் விக்கியண்ணன். என்ன ஆயிற்று? என்ன நேர்ந்தது? உடனே சொல் என்று பரபரப்புடன் கேட்டான் ஆதித்தன். இளவரசி, மீன்வெளியிடம் ஏதோ ஒருவித காந்த சக்தி இருக்கிறது. அவளை பார்ப்பவர்கள் அவளுக்கு வணக்கம் தெரிவிக்கிறார்கள், நலன் விசாரிக்கிறார்கள். பல்லவ நாட்டிலே மிக பிரபலமானவள் என்று தெரிகிறது. அவளை போன்ற பல கலை அறிந்த திறமைசாலி நம் நாட்டிற்கு தேவை என்று விக்கியண்ணன் சொன்னான். அவனது குரலில் சிறிது உற்சாகம் இருந்தது. அப்படியென்றால் அவளுக்கு முக்கியமான பதவி தருவதாக வாக்களித்து விட்டாயா? சோழ நாட்டில் புத்திசாலிகளே இல்லை என்பது உமது அபிப்பிராயமா என்று சற்று கடுமையான குரலில் கேட்டான் ஆதித்தன். சோழ நாட்டிற்கு அவள் சேவை தேவையில்லை என்றால் கங்க நாட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றான் விக்கியண்ணன். ஓஹோ, அதனால் தான் ஊர் நினைவு வந்துவிட்டதாக கூறினாயோ? மீன்வெளியை கங்க நாட்டிற்கு அழைத்துச் சென்று அவளுடைய சேவையை பயன்படுத்தி கலைமணம் கமலும் நாடாக்க திட்டமிட்டிருக்கிறாய், அப்படித்தானே என்று ஆதித்தன் குரலில் கேலியும் சற்று கோபமும் இருந்தன. அதற்கு விக்கியண்ணன் ஒன்று மறுமொழி கூறவில்லை. மீன்வெளியால் சிற்பியின் மகள், அரசியல் கலை அறிந்தவள், பேச்சில் வல்லவள், அழகி. அதனால் அவளை நாட்டு சேவைக்கு மட்டுமா வைத்துக் கொள்ளப் போகிறாய் என்று ஆதித்தன் கேட்டான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி.